ஸோ அதில் நிறைய பெனிஃபிட்ஸை பார்த்துக்கலாம். சாரோட நிறைய ஸ்பீச்சஸ் வந்துருக்கும். அது இல்லாமல் நம்மளுக்கு இந்த வாட்டி வந்துட்டு இந்த வருஷம் லாஸ்ட் இயர் பதஞ்சலியோடு நம்ம பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் வந்துட்டு நான் உங்களுக்கு பண்ணுறேன், நம்ம ஸ்டாஃப்ஸாக நான் பண்ணுறேன், அந்த லைடர் நான் பண்ணுறதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரை வந்துட்டு வாலண்டியராக வந்துட்டு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட டைமெல்லாம் ஒதுக்கி வந்துட்டு வந்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. இதோட ஷேரிங் சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். மைண்ட் பண்ணுவேன் மியூசிக் மைண்ட் ரைட்டாக இருக்கு. அதுக்கே கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த அற்புதமான நேரம் வந்து ரொம்ப அற்புதமான நேரம். யோகா டேக்காக நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்திருக்கோம், எல்லாருமே பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து மைண்ட் எப்படி வந்து காமாக வச்சுக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இது வந்து ஒரு இன்டராக்ஷன் செஷனாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய பெயர் சா கிருபானந்தன். உள்ளொளி அகாடமின்னு வச்சிருக்கேன். உள்ளொளி யோகம் அறக்கட்டளை சென்னை முகப்பேரில் நடத்திட்டு இருக்கோம். 20 ஆண்டுகளாக யோக பயிற்றுனராகவும் யோகக்கலை சார்ந்த ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கோம். யோகக்கலை அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, எல்லாரும் ஆசனங்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லை, அது மனம் சார்ந்தது அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வுக்கான ஒரு தீர்வு. இதை வந்து நம்ம மட்டும் இல்லை, உலக நாடுகளில் இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாருமே வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துங்க. இன்னைக்கு நம்ம இன்ட்ராக்ஷன் செஷனாக தான் பண்ண போகிறோம். இது வந்து மோட்டிவேஷனல் வித் யோகா ப்ராக்டிஸ் மைண்ட். இது எல்லாமே கனெக்ட் ஆகிட்டு தான் இருக்கும். பேசினாதான் அதை பற்றி நமக்கு புரிதல் கிடைக்கும். அமைதியாக உட்கார்ந்து கவனித்தல் மட்டும் இல்லை, பின்பற்றுதல். புரியலன்னா கேட்கலாம், ஒரு தடவைக்கு பல தடவை கேட்கலாம். எல்லாருமே கொஞ்சம் ஏஞ்சிடணும். ப்ளீஸ் கொஞ்சம் ஏஞ்சிட்டு ஆக்டிவாக இருக்கும். எல்லாருமே ஏஞ்சிடலாம். எல்லாருமே வந்து இந்த யூனிவர்சல் எனர்ஜி, ஏன்னா எல்லாருமே வெவ்வேறு நிலையில் இருக்கோம். நமக்கு பிடித்த யூனிவர்சல் எனர்ஜி நம்முடைய ஜாயினே பாம். 2 கைகளையும் உங்களுடைய செஸ்ட் கிட்ட வச்சிருங்க. எல்லாருமே கண்ணை மூடி இருக்கலாம். கொஞ்சம் அமைதியாக கண்ணை மூடி இந்த மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் போயிட்டு இருக்கு, அதை அப்சர்வேஷன் பண்ணிட்டே வாங்க. ஸ்டார்ட். அப்சர்வேஷன். யூனிவர்சல் எனர்ஜிக்கு நம்ம முதல்ல தேங்க் பண்றோம். இந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்த நலம் சார்ந்த அந்த பொறுப்பாளர்கள், அமைப்பாளர்கள், ஹேமா மேம், அந்த குழுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய நோக்கம் எதற்காக இங்கு வந்திருக்கிறோமோ அதை சிறப்பாக நடத்தி தருவதற்கான எல்லாம் வல்ல அந்த பிரபஞ்ச வெளியினுடைய ஆற்றல் நமக்கு கிடைப்பதாக நாம் உணர்வோம். உங்களுக்கு பிடித்த கடவுள் அல்லது இயற்கை, அதை நினைத்தவாறு ஒரு சில வினாடிகள் கண்களை மூடி தியானிப்போம். ஸ்லோலி ரிலாக்ஸ். அப்படியே எல்லாருமே மெதுவாக கண்ணை திறந்துருங்க. இப்போ நம்ம எல்லாரும் சின்னதாக வார்ம் அப் பண்ண போகிறோம். கண்ணை திறந்துடலாம். ஓப்பன் யுவர் ஐஸ். வார்ம் அப் பண்ணிட்டு உட்காரணும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் பிரிஸ்காக உட்காரலாம். இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வார்ம் அப் பண்ண போகிறோம். எனக்கு ஒரு சின்ன உதவி வந்து, ஏதாவது மைக்கு கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிறது கேட்கும். எல்லாருமே கொஞ்சம் இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. உங்களோட கைகளை அப்படியே தலைக்கு உச்சந்தலை மேலே வச்சிருங்க. சின்ன வார்ம் அப். அப்படியே மெதுவா ஹீல் ரைஸ் பண்ணுங்க. அப்படியே மெதுவா டவுன் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஒன் ரவுண்ட். 1 சொன்னோன்னே ரைஸ் பண்ணுங்க. 2 சொன்னோன்னே டவுன் பண்ணிடுங்க. ரெடி? 1. ஸ்மைல் பண்ணுங்க. 2, 3, 4, 5,
6 7 8 9 10. Relax. கை போலாம். இப்போ வந்து அடுத்த ப்ராக்டிஸ் பண்ண போறோம். கவனிங்க. எல்லாமே ஸ்டாண்டிங்ல பண்ண போறோம். அதுக்கப்புறம் சிட்டிங்ல பண்ணலாம். நம்முடைய கைகளை நல்லா முன்பக்கமா அப்படியே வச்சிருங்க. நான் சொல்ற மாதிரி வச்சிருங்க. கைகளை 2 கைகளையும் அப்படி வச்சிருங்க. கை வச்சிருங்க. அப்படியே ஃபோல்ட் பண்ணுங்க. நல்லா ஃபோல்ட் பண்ணுங்க. நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு அப்படியே கண்ணை மூடிடுங்க. நான் சொல்லும் போது திருப்பி நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். 1 சொன்ன எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் அக்கா நீங்கள் அந்த சைடு போயிட்டு வரலாம். அதுதான் சார் சொல்கிறேன். இப்போ பண்ணக்கூடிய ஒரு இந்த ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்முடைய மனசை வந்து அமைதியாக கொண்டு போகிறதுக்கும் மூச்சை கவனிக்கிறதுக்கான ப்ராக்டிஸ். கைகள் வச்சிருக்கேன். இது பேர் வந்து என்னன்னா ஐஆர்டி நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்தில், இன்ஸ்டன்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். லெக்ஸ் அப்பார்ட், ஹேண்ட்ஸ் அப்பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்தில். 2 கைகளையும் பக்கவாட்டிலையும் 2 கால்களை முடிந்த அளவு நம்ம ஸ்டார்டிங்கில் கண்ணை மூடிட்டு உங்களுடைய முழு கவனத்தையும் மூச்சை கவனிக்க. யாரும் மூச்சு பயிற்சி பண்ண வேண்டாம். மூச்சு காற்று எங்கு தொடங்கி எங்கு முடிகிறது. கண்ணை முடிக்கிறது இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் முதல்ல பண்றவங்களுக்கு. அதை நான் சொல்லித்தரேன். இப்போ உங்களால் முடிந்த அளவு மூச்சு காற்றை கவனிக்க. மெதுவாக கண்ணை திறந்துடலாம். இதை பற்றி இன்னும் நிறைய இந்த வகுப்புல பார்க்க போகிறோம். அடுத்த வார்ம் அப் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம உட்காரலாம். கவனிங்க. எல்லாருமே வலது கையை நல்லா உயர்த்திங்க. அப்படியே இடது பக்கமா அப்படியே பெண்ட் ஆயிடுங்க. 1 அப்படியே ஸ்டே பண்ணுங்க. few seconds ரிலாக்ஸாக இருங்க. அப்புறம் ஸ்பைன் ஸ்ட்ரைட். அப்படியே மெதுவா ஹேண்ட்ஸ் டவுன். திருப்பியும் இடது கையை உயர்த்திங்க. அப்படியே பெண்ட் ஆயிடுங்க. ரைட் சைட்ல ஸ்டே பண்ணுங்க. அப்படியே ரிலாக்ஸ். திருப்பி பண்ணலாம். ரெடி ஸ்டார்ட். ரைஸ் யுவர் ரைட் ஹேண்ட். லெஃப்ட் சைட் லேட்டரல் பெண்டிங். 1 அப்படியே ஸ்டே பண்ணுங்க. ரிலாக்ஸ். ஹேண்ட்ஸ் டவுன். லெஃப்ட் ஹேண்ட் right side lateral bending. Bend. Spine straight. Relax. One more round. Raise your right hand. Left side lateral bending. Excellent. எல்லாருமே நல்லா பண்றீங்க. Relax. Raise your left hand. Right side lateral bending. Spine straight, hands down. அப்படியே ரிலாக்ஸாக இருக்கு. இப்போ உட்காந்துடலாம் ப்ளீஸ். இப்போ வந்து எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து சமூக அடிப்படையில் நிறைய பேரை சந்திக்கிறோம். எல்லாருக்குமே கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அந்த கோபத்தை வந்து இந்த பயிற்சி முறைகள் எப்படி நம்மளை சரி பண்ணுது, அல்லது நம்ம பண்ணிட்டே இருக்கோம் ஒர்க்கு, ஆனால் அதுக்கான ரிசல்ட் வரல.
இது வந்து எப்படி வந்து இந்த பயிற்சிகள் வந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது அதுதான் இன்னைக்கு வகுப்பா பார்க்க போறோம். இது ரொம்ப எளிய பயிற்சி தான், இதுதானே அப்படின்னு நினைப்போம். ஆனா அதை பயிற்சி பண்ணா மட்டும்தான் அதனுடைய பலன் நமக்கு தெரியும். அப்படியே மேலோட்டமா பார்த்தா எல்லாமே சாதாரணமா தெரியும். அந்த பயிற்சியை வந்து நம்முடைய சித்தர்கள் வந்து அற்புதமா சொல்லியிருக்காங்க. திருமூலருடைய பாடல்ல அற்புதமா இந்த வரிகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வரிகள் எப்படின்னா, நம்முடைய மூச்சை கவனித்தல் அப்படின்னு சொல்றாரு. நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் வாட்டமும் இல்லை, மனைக்கும் அழிவில்லை, ஓட்டமும் இல்லை, உணர்வில்லை, தான் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த வரிகள் பார்த்தீங்கன்னா அற்புதமான வரிகள். நாட்டம் இரண்டும் நடுமூக்குன்னு சொல்றாரு. நம்முடைய வலது நாசி இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம மூச்சு காற்று வந்து ஒரு நிமிஷத்துக்கு 20 எண்ணிக்கை உள்ள போய் வரணும். மூச்சுக்கு அதிகமா போச்சுன்னா ஆயுள் படம் குறையுதுன்னு சொல்றாங்க. 15 ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆயுள் கூடுதுன்னு அர்த்தம். ஞானிகள் ரிஷிகளுக்கெல்லாம் அதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஒரே ஒரு தடவை மூச்சு உள்ள போய் விடணும். நம்மளால அது மாதிரி பண்ண முடியுமானா கஷ்டம் தான். ஆனா முடிந்த அளவு நம்ம 15 எண்ணிக்கை வரைக்கும் பண்ணலாம், முயற்சி பண்ணலாம். இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பயிற்சி பண்ண போகிறோம். இப்போ சில பேருக்கு சந்தேகம் வரும், எப்படி மூச்சு பயிற்சி பண்ணுறதுன்னு. அதையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வலது நாசியை வந்து 90 நிமிடத்திற்கு ஒரு முறை மூச்சு வந்து உள்ளே போய் வெளில வரும். அதுக்கப்புறம் திருப்பி இடது நாசியில் வந்து 90 நிமிடத்துக்கு ஒரு மூச்சு வந்து உள்ளே போய் வெளில வரும். இது வந்து மாறி மாறி நடக்குது. இதை வந்து சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாரத்தில் இத்தனை நாள் வந்து அதிகமா வலது நாசிலையும் வார்த்தை சில நாட்கள் வந்து இடது நாசிலையும் வரும்னு சொல்றாங்க. அது ஒரு கிழமை வச்சிருக்காங்க. திருமூலருடைய திருமந்திரத்தில் இதுக்கான குறிப்பு இருக்கு. திங்கள், புதன், வெள்ளி, இது 3 நாள் இருக்கு பாருங்க. இடது நாசில அதிகமாக மூச்சு உள்ள போய் வெளில வரும். நீங்க அந்த நேரத்தில் நீங்க ஏதாவது வேலை பண்ணி வச்சுங்க, ரொம்ப நல்லா இருக்கும், ப்ளசண்டா பண்ணுவோம். அடுத்த செவ்வாய், சனி, வியாழன் அப்புறமா சொல்றேன். செவ்வாய், சனி, ஞாயிறு அதுல வலது நாசில அதிகமா மூச்சு உள்ள போய் வெட்ட வரும். இந்த வியாழக்கிழமை கேட்டீங்களே, அது வந்து அந்த வாரத்துல வளர்ப்பிழையா இருந்ததுன்னா இடது நாசில ஜாஸ்தி வரும். அந்த வாரத்துல தேய்பிழையா இருந்தா வலது நாசில வரும். இப்படியே வகுத்து வச்சிருக்காங்க. அதனாலதான் சில விஷயம் பண்ணும்போது நாட்கிழமெல்லாம் பார்த்தாங்க, மூச்சு வச்சுதான் பார்த்தாங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கேலண்டர் வச்சு பார்த்தாங்க, தேதி வச்சு பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம சொல்றோம். ஆனா மூச்சினுடைய அடிப்படையில தான் நம்முடைய சித்தர்கள் இதை ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதனால உலகம் முழுக்க இதை பற்றி ஆராய்ச்சி இருக்கு. கரோலினா மாகாணம் அமெரிக்கால நம்முடைய தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து மாணவர்கள்கிட்ட மூச்சு பயிற்சிக்குன்னு அவர் வந்து டாக்டரேட் வாங்கியிருக்காரு. இப்ப இருக்க அவர் பண்ணிட்டு இருக்காரு அமெரிக்கால. திருமூலர் திருமந்திரத்தோட மூச்சு பயிற்சின்னு எடுத்து பண்ணியிருக்காரு. அதுல இந்த விஷயங்கள்லாம் பேசுறாரு. அதனால நம்ம பண்ண போற ஒரு பயிற்சி கவனிங்க. கையை எல்லாரும் வச்சு பாருங்க. எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்க போறோம். வலது நாசில மூச்சு அதிகமா வருதா, இடது நாசில மூச்சு அதிகமா வருதா, இல்ல இரண்டுத்திலையும் சமமா இருக்கா? வலது நாசில வந்தா வலது கையை அதிகப்படுத்துங்க, கை தூக்குங்க. இடது நாசில வந்தா இடது கையை தூக்குங்க. இல்ல சமமா இருந்தா இப்படி வச்சிருங்க. நான் வலது நாசி, மகிழ்ச்சி. இடது நாசி, இடது நாசி, வலது நாசி, வலது நாசி, மகிழ்ச்சி. சமமா இருக்கா? இடது நாசி, வலது நாசி. மேடம் சமமா இருக்கு, மேடத்துக்கு சமமா இருக்கு. எத்தனை பேருக்கு சமமா இருக்கு மட்டும் இப்படி கை காட்டுங்க. சமம், இப்படி வைங்க. சமம். 1 2 3 4 5 5 பேருக்கு உங்களுக்கு சமமா இருக்கு. வலது நாசி. அதாவது ஹேண்ட்ஸ் டவுன். இப்ப பண்ண போறோம். இந்த அடிப்படையில தான் நம்முடைய மனதை கட்டுப்படுத்துதல். இப்போ வந்து நலம் பத்தி அதனாலதான் அம்மா கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க அற்புதமா எப்படி அணுகுறாங்க, ஃபேமிலி எப்படி அணுகிறது, எப்படி பேசுறது, பேசும்போது அவங்க ஏதாவது டென்ஷனா பேசினா எப்படி நாம அதை எதிர்கொள்வது. அது மட்டும் இல்லை, நலம் மட்டும் கிடையாது, மற்ற என்ஜிஓல இருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கும் நீங்களும் ஃபேஸ் பண்ணுவீங்க சில பிரச்சனைகளை. இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து மூச்சு தான். யாருக்கெல்லாம் வலது நாசில் அதிகமா மூச்சு உள்ளெழுத்து வெளியிடுறோமோ ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. அதே நேரத்தில் ரொம்ப கோபமாகவும் ஆயிடுவாங்க, ரொம்ப எமோஷன் அதிகமாயிடும். இடது நாசினா ரொம்ப சாஃப்டாவே இருப்பாங்க, ப்ளசண்டா இருப்பாங்க, அவங்க வேலையில அமைதியாவே இருப்பாங்க. அப்ப ரெண்டுமே சமமா இருக்கணும். சோம்பல் இருக்கிறதுக்கு இடது நாசி காரணமும் இருக்கும். அதனால ரெண்டுமே சமமா இருக்கு. பார்த்தீங்களா? 5 பேர் ஏதோ பார்த்தேன் நினைக்கிறேன். 5 பேர் 4 பேருக்கும்
அந்த மாதிரி சமமாக இருக்கு. இந்த பயிற்சியை வந்து நம்ம பண்ண போகிறோம். யாருக்கெல்லாம் வலது நாசி அதிகமாக இருக்கோ அவங்க இடது நாசியை பிளாக் பண்ணிடணும். இதுக்கு பேர் என்னன்னா நாசிகர முத்திரை. இண்டெக்ஸ் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் இது ரெண்டுத்தையும் ஃபோல்ட் பண்ணிடுங்க. ரிமைனிங் ஃபிங்கரை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. சுட்டு விரல், நடு விரல், ஆள்காட்டி விரல்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சுட்டு விரல், நடு விரல், அவ்வளோ கரெக்டு. இரண்டு அதை ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு தம் ஃபிங்கர் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு, இந்த ரெண்டு கரெக்ட். வலது கையா இடது கையா நீங்க பயன்படுத்துங்க. நான் ஆஃப் பண்ண சொல்றேன். எல்லாருக்கும் ஈஸியா இருக்கா? ரைட். யாருக்கெல்லாம் வலது நாசில அதிகமா மூச்சு உள்ள போய் வெளில வருதோ அவங்க என்ன பண்ணணும்? இடது நாசியை பிளாக் பண்ணிடணும். ஆப்போசிட்டா. யாருக்கெல்லாம் இடது நாசி வருதோ அவங்க வலது நாசியை பிளாக் பண்ணிடணும். முதல்ல பிளாக் பண்ணிடுங்க. நிமிந்து உட்காருங்க எல்லாரும். ஒரு கை நம்ம என்ன பண்ண போறோம்? சின்முத்திரையில வச்சிருக்கோம். சும்மா வச்சிருக்கூடாது. சின்முத்ரா. சின்முத்ரான்றது என்ன? இண்டெக்ஸ் ஃபிங்கர், தம் ஃபிங்கர். டிப் ஆஃப் தி இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் தம் ஃபிங்கர். நிமிந்து உட்காருங்க. நல்லா மூச்சை வந்து உள்ளிழுத்து வெளியிடுங்க. வயர் எப்படி இருக்கணும்? மூச்சை உள்ளிழுக்கும் போது வயர் பெருக்க அடையணும். ஏர் பலூன் மாதிரி இருக்கணும். மூச்சை வெளியிடும் போது ஸ்ட்ரிக் ஆயிடணும், உள்ள போயிடணும். இதுதான் வந்து மூச்சு பயிற்சியுடைய அடிப்படை தத்துவம். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? மகிழ்ச்சி. ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்ண மூடி இருக்கணும். எல்லாரும் மூச்சை உள்ளிழுத்து வெளியிடணும். நான் சொன்ன மாதிரி சமமா இருக்கா? சமமா இருந்தாலும் ரைட் பிளாக் பண்ணுங்க. சமமா இருக்கிறவங்களுக்கு சொல்லிடுறேன், ரைட்டை பிளாக் பண்ணுங்க. சமமா இருக்கிறவங்க ரைட் தான் உங்களுக்கு இதான் ரைட்டு. சமமா இருக்கிறவங்க வலது நாசியை பிளாக் பண்ணிடுங்க. இடது நாசியை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணுங்க. ஒரு சில வினாடிகள் கண்ணை மூடிட்டு பண்ணுங்க. பொறுமையா பண்ணுங்க. முதல் முறையா பண்றவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். பயிற்சி பண்ண பண்ண சரியாயிடும். நம்முடைய மனநிலையே சரி பண்ணிடுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. மனதை பக்குவப்படுத்துது, மனதை அமைதிப்படுத்துது, மனதை மேன்மைப்படுத்துது, மனதை சமநிலைப்படுத்துது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. கண்ணை மூடிட்டு பண்ணணும். உங்களுடைய முழு கவனம் வயிற்றை நோக்கி இருக்கணும். அப்டமல் பிரீதிங் பிராக்டிஸ். வயிற்று தசை மூச்சு பயிற்சி. நம்முடைய வயிற்றுல மட்டும்தான் மாற்றங்கள் வரணும். ஷோல்டர் லெவல்லையோ உடம்பையோ நம்ம அசைவுகளை ஏற்படுத்தவே கூடாது. முயற்சி பண்ணுங்க. ஒரு சில வினாடிகள் தொடர்ந்து பண்ணுங்க. மூக்கில் அடைப்பு இருந்துச்சுன்னா வலது நாசியை மட்டும் பிளாக் பண்ணிட்டு எக்ஸேட் பண்ணிட்டே வாங்க. அடைப்பு சரியாயிடும். அனைவரும் மெதுவாக பயிற்சியை தளர்த்திக் கொண்டு கண்களை திறக்காமல் சின்முதிரையில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணை திறக்க வேண்டாம். இப்ப எல்லாரும் வலது நாசியை பிளாக் பண்ணாங்க. எல்லாருமே இடது நாசியை பிளாக் பண்ணிடுங்க. யாரெல்லாம் இடது நாசியை பிளாக் பண்றீங்களோ அவங்க வலது நாசியை பிளாக் பண்ணுங்க. திரும்பவும் மூச்சு பயிற்சி தொடருங்க. கண்ணை மூடிட்டு பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி மூச்சை உள்ளிழுக்கும் போது வயிறு பெருக்கம் அடையணும். வித் ஏர் பலூன். வயரை அதே மாதிரி மூச்சை வெளியிடும் போது வித்தவுட் ஏர் பலூன். வயர் சுருக்கமாக இருக்கணும். ஸ்ட்ரிங் அவர் அப்டமன்.
பயிற்சியினை மெதுவாக தளர்த்தி கொள்ளலாம். எக்ஸலேஷனோட ரிலாக்ஸ் பண்ணுங்க. சின் முத்திரையில கண்ண முடியுங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாரும் மெதுவாக கண்ணை திறந்துருங்க. அப்படியே ப்ரீத் பண்ணிட்டே மெதுவாக ரிலாக்ஸ். எல்லாரும் பண்ணீங்களா? பண்ண முடிஞ்சுதா? டஃப்பாக இருந்ததா? பண்ண முடிஞ்சுதா? பண்ண முடிஞ்சுதா? இந்த பயிற்சியை தினமும் நம்ம செய்யலாம். இந்த பயிற்சியை செய்யறதுனால சமநிலைப்படுத்துவதற்கான அடிப்படை கூறுகள் இதுல இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப அடுத்து கவனிங்க. நான் சொன்ன மாதிரி வலது நாசி ரொம்ப ஆக்ரோஷமா வேலை பண்றது, இடது நாசி ரொம்ப சாந்தமா வேலை பண்றது. ரெண்டுத்தையும் சமப்படுத்தணும்ல, அதுக்கு தான் இந்த பயிற்சி பண்றோம். இந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்கன்னா நீங்க ஒருத்தர் அணுகிறதுக்கு முன்னாடி உங்களை மூச்சு காட்டுற சமநிலையில வச்சுருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்துடும். எதிரில் இருக்கிறவங்க நீங்க சொல்றபடி கேட்பாங்க. நீங்க சொல்றது முதல்ல யோசிப்பாங்க, என்ன சொல்றாங்க இவங்க, கரெக்டாக சொல்றாங்களா, இன்னும் ஒரு உண்மை இருக்கு அப்படின்னு கவனிப்பாங்க. அப்போ சமநிலையில வச்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்? நாமும் சமநிலையான வார்த்தை சொல்றோம். அதுக்காக பொய்யான சொல்ல போறது இல்லை, நல்ல விஷயத்தை தான் சொல்ல போறோம். வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு? சித்தர் எந்த சித்த வேலையாவது செய்து சன்மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் சொல்றாரு. சன்மார்க்கம் அப்படின்னாலே அறத்தை, ஒழுக்கத்தை, நேர்மையா இருக்கு. நேர்மையா இருக்கிறது சித்து வேலை பண்ணாங்க. நேர்மையா சொல்ற விஷயம் புரிஞ்சுக்கணும். நேர்மையா இருப்பதற்கு சித்து வேலை செய்ய வேண்டும் என்று 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றாரு வள்ளல் பெருமான். அதனால நல்லது பண்றதுக்காக நாம செய்யக்கூடிய பயிற்சி முறையில் முக்கியம். நம்ம ஒரு விஷயத்தை அணுகிறோம். அந்த அணுகும் போது நம்ம கிட்ட இருக்கிற எமோஷனை கட்டுப்படுத்துவது தான் மூச்சு பயிற்சி. அதுதான் இப்போ நம்ம சொல்லி கொடுக்கணும். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏக்கா பண்ண முடியலன்றவங்க கை கொடுக்கலாம். எல்லாருக்கும் சார் முடியல, அதுக்கு ஒரு வழி சொல்றேன். நம்முடைய சித்தர்கள்ல எல்லாருமே படிச்சுட்டாங்களா அப்படின்னா இன்னும் படிக்க வேண்டியது. நானும் படிச்சுட்டாங்க. திருமூலர் அற்புதமா வழி சொல்றாரு. நம்முடைய தமிழ் உயிரெழுத்துக்களை உச்சரிக்கிறோம்ல, யாருக்கெல்லாம் தமிழ் நல்லா எல்லாருக்கும் தெரியுமா? தமிழ் உயிரெழுத்துக்களோட தெரியும். அந்த உயிரெழுத்துக்களையே மூச்சு பயிற்சி என்று சொல்கிறார் திருமூலர். அதை மட்டுமே நீங்க உச்சரிச்சீங்கன்னா போதும், உங்க மூச்சு சமமாயிடும். இதை கண்டுபிடிச்சு அதை சித்தர்கள் எழுதி வச்சிருக்காங்க. அதை ஒரு பள்ளியில் என்ன பண்றாங்க? ஆ ஐ ஆரம்பிச்சு மூச்சு பயிற்சியாக சொல்லித்தராங்க. ஆ ஐ ஆரம்பிச்சு அவங்க வரைக்கும் மூச்சு பயிற்சி சொல்லித்தராங்க. இப்போ நம்ம அதில் மூணு எழுத்து மட்டும் தான் இருக்கிறோம். ஆ உ இ. இந்த 3 எழுத்துக்கள் நீங்க சொன்னீங்கல்ல சார், எனக்கு மூச்சு பயிற்சியில எனக்கு ரொம்ப புரியல, எப்படி அதை சமமா கொண்டு வர்றது பாருங்க. நான் பண்ணி காட்டுறேன். யாரும் பண்ண வேண்டாம். என்னுடைய வயலை கவனிங்க. கண்ணை மூடிட்டு என்னோட சவுண்டை கவனிங்க. இன்னொரு தடவை கவனிங்க. அடி வயிற்றில் இருக்கக்கூடிய பிராண சக்தியை அதிகப்படுத்துது. நீங்க ஆ மட்டும் சொல்லுங்க. எல்லாருமே சொல்லலாமா? ஆ சவுண்டு. கை எல்லாருமே ரைட் பாம் உங்களுடைய லோவர் அப்டமன் வச்சுங்க. எல்லாருமே சவுண்டா சொல்லுங்க. ஆ ரொம்ப Tomorrow. Tomorrow. Final round. ரெண்டு கையும் சென்மதில் வச்சு இந்த சவுண்ட் எப்படி வரணும்னா
இந்த இடம்ல உதவி முடிஞ்சிருக்கும். அது பயிற்சி பண்ண வந்துடும். அப்ப பிராண சக்தியை வந்து நம்ம தினமும் சேமிக்கிறோம். நான் எல்லாரும் ஒரு கேள்வி கேட்க போறேன். பிராணன் எங்க இருக்கு? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. யாருக்கு தெரியுமா பிராண சக்தி எங்க இருக்கு? ஆமா, நம்ம கூட இருக்கு. பிராணன் இருக்கக்கூடிய உணவு எது? இல்ல அதை சொல்லிட்டாங்க. பிராண சக்தி இருக்கக்கூடிய உணவுகள் எங்க கிடைக்குது? பிராண சக்தி இயற்கையில் எங்க கிடைக்குது? அற்புதமா சொல்லிட்டாங்க. நல்ல பலத்தை கொண்டு இயற்கையில இருக்கு பிராணன். நம்மளும் பிராணன் தான். அற்புதமா சொன்னாங்க, உயிர் தான் பிராணன். ஆனா இந்த இயற்கையில இருக்கு. அந்த தாவரத்தில் வரக்கூடிய மூச்சு காற்று, தாவரத்தில் வரக்கூடிய கனி, காய்கறிகள், பழங்கள், நம்முடைய உணவுல அற்புதமா நிலைமை சொன்னாங்க. நம்முடைய அதாவது பூச்சிக்கொல்லி போடப்படாத, அதாவது நல்ல ஒரு இயற்கை உரம் பயிரிடப்பட்ட உணவு முறைகள், அதுல பிராணன் இருக்கு. அப்போ உணவுல பிராணன் இருக்கு. அப்போ பிராண சக்தி உடம்புல இருக்கு. 1 கோடி ரூபாய் பேங்க்ல இருக்கு எல்லாருக்கும். அப்படி வச்சுக்கோமே, பாசிட்டிவா நினைப்போம். 1 கோடி ரூபாய் இருக்கு. தினமும் செலவு பண்ணிட்டே இருந்தா சேமிப்பு இருக்குமா இல்ல செலவாயிடுமா? செலவாயிடும். அப்ப ஜீரோ ஆயிடுமா? அதே மாதிரி நம்ம இறைவன் வந்து இயற்கையில பிராணனை கொடுத்து அமைச்சிருக்க. டெய்லி நம்ம பிராணனை செலவு பண்றோம். பிறந்த குழந்தை உள்ள தாயோட வயிற்றுல நம்ம எல்லாம் வெளில வந்தோடனே ஒரு சவுண்ட் வந்தோடனே பிரபஞ்சத்தை பார்த்துருவோம். கை எப்படி வருது? முதல்ல குழந்தை பிறக்கும் போது கை மூடி பிறக்கும். இதுக்கும் வந்து சித்தர்கள் சொல்றாங்க ஆதி முத்திரை. இது பேர் என்ன? ஆதி முத்திரை. அப்படி வந்து பிறந்த உடனே பிராணன் வந்து சேமிப்பு இருக்கு. இறைவன் உள்ள வச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம கடைசி காலம் வரைக்கும் அந்த பிராண சக்தி என்ன பண்றோம்? கொண்டு போய் சேர்க்கிறோம். குறைஞ்சிட்டே வருது. அதுதான் வலிமையா இருந்துச்சுன்னா நோய் எதிர்ப்பு, வலிமை குறைஞ்சிச்சுன்னா நோய் ஆயிடுது. அதுக்காக மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. இதை சாப்பிடுங்க, விட்டமின் ஏ, விட்டமின் பி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் எங்க இருக்குது? எது அது விட்டமின் தான்? மாத்திரையாது. மாத்திரை வந்து இல்ல, அது உணவுல தான் இருக்கு. அதை மாத்திரையே தராங்க, அவ்வளவுதான். அப்ப பிராண சக்தி எது இருக்கு? உணவுல இருக்கு. அப்ப உணவு சரியான உணவு எடுத்துக்கிட்டா பிராண சக்தி அதிகமாயிடும். அப்ப இந்த சவுண்ட் வர்றது கூட அது அடிப்படையில் தான் இருக்கு. அதனால நீங்க சவுண்டு கொடுக்கும் போது இந்த சவுண்டு தான் ரிதமா இருக்கும். பயிற்சி பண்ண இப்ப பண்ணது வந்து லோவர் அப்டமன். சொல்லும் போது லோவர் அப்டமன். எதுக்கு கை வைக்க சொன்னா அந்த வைப்ரேஷன் கிடைக்கும். இப்ப அடுத்தது செஸ்ட். வலது கை குழந்தை வச்சு இது வந்து இருதயம், ஆட் சக்கரா என்று சொல்றாங்க சித்தர்கள். இன்னொரு பேர் அநாகத சக்கரான்னு சொல்றாங்க. இந்த இருதயத்துல இந்த ஒரு வைப்ரேஷன் வந்து ஊ சவுண்ட். நான் சொல்ல போறேன், கவனிங்க. அப்புறம் பண்ணலாம். கண்ணை முடிக்குங்க. இதெல்லாம் அற்புதமான ஒரு விஷயங்களை நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். ஸ்டார்ட். இன்னொரு தடவை சொல்லுங்க. One more round. One more round. One more round. இப்போ எல்லாருமே அமைதியா சின்முதலில் வச்சிருங்க. கண்ணை திறக்க வேண்டாம். அந்த வைப்ரேஷனை உணருங்க. ஆட் சக்கரா, இருதயம்,
மெதுவாக ப்ளீட் பண்ணிட்டே கண்ணை திறக்கலாம். சின்முத்திரை, ரிலாக்ஸேஷன். வைப்ரேஷன் தெரியுதா? ஊ சவுண்ட். ஊங்கிற வைப்ரேஷன் இது தெரிகிறது ரொம்ப டஃப். ஆனால் ஊ அப்படிங்கிற ஒரு சவுண்ட். இந்த சவுண்டை வந்து சொல்லிக்கிட்டே இருங்க, நிச்சயமாக உங்களுக்கான அந்த வைப்ரேஷன் கிடைக்கும். அடுத்தது ஈவ், அது படப்படும். இது பாருங்க, எல்லாருமே ஃப்ளவர் மாதிரி வச்சுக்கணும். லோட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம், தாமரை அப்படி வச்சுட்டு கரெக்டாக இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். த்ரோட் ரீஜன் கிட்ட, செஸ்ட் இல்லை, ஜஸ்ட் இங்கே இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கண்ணை முடிக்கலாம். கண்ணை முடிட்டு ட்ரை பண்ணாம எல்லாரும் ரெடி ஸ்டார்ட். One more round. One more round. One more round. Final round. அப்படியே அமைதியா சின்முதிரில் வச்சிருங்க. ரிலாக்ஸாக கண்ணு முடியும். மெதுவாக கண்ணை திறந்துடலாம். அதாவது இந்த சவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஆவு இந்த சவுண்டு, இந்த சவுண்டை வந்து நம்ம தினமும் செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிராண சக்தி வந்து அதிகப்படுத்தும். கண்டுபிடிச்சிட்டாங்க. இது தூங்கி ஏன்னு சொல்ல பண்ணலாம். இது கஷ்டமா, டைம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. டைம் இல்லை அப்படின்னு சொல்லிடாதீங்க, டைம் சொல்லாதீங்க. இதுக்கு செய்ய நேரம் இருந்ததுன்னா மற்றதுக்கெல்லாம் செய்ய நேரம் கிடைக்கும். தினமும் தூங்கி எழுந்த உடனே நம்ம எந்திரிச்ச உடனே பண்ணக்கூடிய பயிற்சி அது பண்ணுங்க. பிராண சக்தியை அதிகப்படுத்திடும். ஐயா சொன்னாங்க மூச்சு பயிற்சி தெரியல, வேண்டாம், இது பண்றது படிக்கலாம். ஆமா, இந்த பயிற்சியை நம்ம பண்ணிட்டோம்னா எல்லாமே, அதாவது நம்ம இன்டர்னல் ஆர்கன் சரி பண்ணுது. பிராணம் தான் தலைமையான ஒரு வாயு. தசவாயுக்கள் என்று சித்தர்கள் சொல்றாங்க. அதுல பிராணவாயு வந்து முதன்மையான இடத்தை பிடிக்கும். நம்முடைய அழுக்குகளை, நம்ம உடம்புக்குள்ள அழுக்கெல்லாம் வெளியேற்றுறது அபான வாயு. நம்முடைய த்ரோட் ரீஜன் வந்து சரியா வச்சுக்கிறதுக்கு உதாரணன் அப்படிங்கிற ஒரு வாயு செயல்படுது. நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உறுப்பு சரியா வேலை பண்ணலையா, அது சரி பண்றதுக்கு வாலண்டரியா உதவி செய்யுது யானன் அப்படிங்கிற ஒரு வாயு வேலை பண்ணுது. அதனால ஒரு வாயு ஒரு வேலை பண்ணிட்டு, அதனால நாம செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் வாயு வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அதனால நீங்க இந்த பயிற்சி பண்ணிட்டா இந்த 10 வாயுக்களுடைய அந்த சமநிலை நமக்கு கிடைச்சிடும். அதனாலதான் இந்த பயிற்சி பண்றோம். நம்ம சொன்னோம் கோபத்தை கட்டுப்படுத்துதல். அது அற்புதமா திருமூலர் சொல்றாரு, அடக்கு அடக்கு என்பார் அறிவிதான். அடக்கு அடக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சோம், டைவர்ட் ஆகாத, நேர்மையாக உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்படுத்தி பண்ணாத. அடக்கு அடக்கு என்பார் அறிவிதான். அடக்கணும்னு சொல்லிட்டு நீங்க முயற்சி பண்ணாத. அதுக்கு சொல்லுவாரு அற்புதமா, அறிவறிஞ அடங்காமல் அறிவறிஞன்னு சொல்றேன். அப்படின்னா நான் சொன்னா நீங்க அறிவினால் அதை சிந்தனை பண்ணுறாரு. எப்ப சொல்றாரு? 3000 ஆண்டுகளுக்கு முன்னே திருமூலர் சொல்றாரு, அறிவினால் அதை சிந்தனை செய்யுங்க என்று சொல்கிறார். அறிவினால் அதை சிந்தனை செய்யுங்க. அப்போ அறிவை பத்தி நம்ம இப்ப யோசிக்கிறோம், அறிவியலை பத்தி இப்ப யோசிக்கிறோம்.
புத்தர் காலத்திலையும் திருமூலர் காலத்திலையும் அறிவை பத்தி சொல்லியிருக்காங்க. அறிவினால் அதை சிந்தனை பண்ணி சரி பண்ணியிருக்காங்க. எதனால கோபம் வந்தது, ஏன் கோபம் வந்தது, எதுக்கு இந்த இந்த அழுகை நமக்கு, ஏன் மற்றவங்க மேல இந்த மாதிரியான நமக்கு கோபம் வருது, எதுக்கு நமக்கு வந்து ஒரு வெறுப்புணர்வு ஏற்படுது, இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத அறிவினால சிந்திச்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன், அதுக்கான தீர்வு காணும். அதுதான் நம்ம செய்யக்கூடிய இந்த பயிற்சி முறையில் முக்கியமானது. எல்லாருமே ஒரு நோட் புக் இருக்கா? இல்ல, நான் சொல்லி சொல்லுங்க, பரவாயில்ல. ஒரு பேப்பர், எல்லாருமே ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம், அந்த நோட் புக்ல நீங்க எழுதிக்கலாம். ஒரு பேப்பர், பென் இதுதான் நல்லது. நான் அறிவிக்கணும்னு நினைச்சேன், அது வச்சுக்கணும். நம்ம தினமும் வந்து நம்ம தினமும் செய்யக்கூடிய செயல்கள் நிறைய இருக்கு. ஆனா இந்த செயல் நம்ம செஞ்சிருக்கோம், நம்ம மனசை கஷ்டப்படுத்திருக்கு, இந்த செயல் ரொம்ப ஹாப்பியா இருந்தது, இந்த செயல் நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அதை வந்து ஒரு ஒரு கோடு மாதிரி எழுதி, இது நீங்க நல்லா இருந்தது அப்படின்னு எழுதி, இது என் மனசை கஷ்டப்படுத்திடுச்சு. ஆகவே இது வந்து சித்தர்கள் வந்து ஒரு வடிவம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேரு ஆனந்த கிரியா. இது பேர் என்ன? ஆனந்த கிரியா டைரி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சொல்ற டைரி வந்து நார்மலா எழுதுற டைரி இல்லை. இது வந்து மைண்ட் ரிலேட்டட் டைரி. நம்ம என்ன செய்யணும்னா, இன்னைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது, இன்னைக்கு என்ன ஹாப்பியா இருந்தது, தூங்க போற முன்னாடி எழுதிருங்க. கோ டு பெட் பிஃபோர் யூ ஆர் ரைட் ஆல் லிஸ்ட். நாம என்ன பண்றோம், தூங்க போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்னலாம் ஹாப்பினஸா நடந்தது அது ஒரு பக்கம் எழுதிருக்கு. இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் நடந்துச்சு, அது இன்னொரு பக்கம் எழுதிருக்கு. இது ஹாப்பினஸ் மைண்ட் கொடுப்பாங்க. இதுக்கு பேர் வச்சிருக்காங்க கிரியா யோகா பிராக்டிஷனர் சொல்லுவாங்க. சுத்தி கிரியா, மனசு கஷ்டமான விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து சுத்தம் பண்றது, அது பேர் சுத்தி கிரியா. அப்புறம் வந்து ஹாப்பினஸ் நம்ம நினைச்சோம் பார்த்தீங்களா, அது பேர் நிராமய கிரியா. 2 கிரியா தான். 3வது கிரியா தான் ஆனந்த கிரியா. அதுதான் குறிப்பு எழுதுறது. 3 கிரியாவை நம்ம சொல்றோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, தினமும் நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்கோம். எப்போ பார்த்தாலும் ரோடு தான் நம்ம கனெக்ட் ஆகும், எப்போ பார்த்தாலும் டிராஃபிக்கில் தான் மாட்டுவோம், எப்போ பார்த்தாலும் எதிர்த்து தான் வருவாங்க யாராவது. நம்ம போகும்போது தான் பிரச்சனை உருவாகும். இல்லை நம்மளே மிஸ் போவாங்க, இல்லை நம்ம மேலே யாராவது சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ அது எதிர்கொள்வது எப்படி? அவங்க அப்படிதான் இருப்பாங்க, நம்ம செய்யாது அப்படின்னு நாம சரி செய்வதற்கு இன்னொருத்தர் திட்டத்தினால அது எப்படி இருக்கு, கண்ணாடி மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுறாரு. எது நீ செய்யோ அது ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அதனால நம்ம மற்றவங்க எதுவும் செய்ய வேண்டாம், அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆனா நாம சரியா இருப்போம். நாம இடது பக்கம் தான் போவோம், அவங்க வலது பக்கம் தான் வருவாங்க. சரியா இருக்க மாட்டாங்க. யாருமே நம்மள மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை, யாரும் சரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கு போறோம் பயிற்சி பண்றது. இப்ப சொல்ல பார்த்தீங்கன்னா மூச்சு, இந்த மூச்சு எமோஷன் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த பயிற்சி பண்ணுங்க. இந்த மூச்சு பண்ணிட்டே இருங்க. எப்பெல்லாம் எமோஷன் ஆகுதோ சூரிய நாடி பண்ணுங்க. சூரிய நாடி என்ன அர்த்தம், இடது நாசியை பிளாக் பண்ணிட்டு ரைட்ல மட்டும் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வலது நாசியை பிளாக் பண்ணிட்டு இடது நாசியை மட்டும் பண்ணுங்க, சந்திர நாடி பிராணாயமா. இதை மட்டும் மூச்சு பண்ணிட்டே வந்தீங்கன்னா சமம் ஆயிடும். அப்புறம் அமைதியா உட்காந்துங்க, எழுதணும் குறிப்பிட. தூங்க போகும்போது கோவப்பட்டேன், எமோஷன் ஆயிட்டேன், ஆனா இந்த எமோஷன் என்ன பண்ண போறேன், பண்ண மாட்டேன். அவங்க யாரும் முன்ன பின்ன தெரியாதவங்க, அவங்க கோபப்பட்டு நம்ம என்ன பண்ண போறோம், அவங்க யாரும் எதுக்கு நம்ம கோபப்படணும், அவங்க திடீர்னு போட்டோம், நாம சரியா போனோமா, இல்லை நம்ம மேல கொஞ்சம் மிஸ்டேக், நம்ம இதெல்லாம் போயிருக்கோம், அவசரத்துல போயிருக்கோமா இல்லையா, அப்போ நம்ம மேல மிஸ்டேக் இருக்கும். அதனால அதை எடுத்துக்க வேண்டாம். அப்போ இக்னோரன்ஸ், விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, ஏற்றுக்கொள்ளுதல், இது 3 மந்திரம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில மனதை சமநிலைப்படுத்துது. சித்தர்கள் சொல்றாங்க இவ்வளவு விஷயம் பண்ணணும்னா மூச்சு தான் அடிப்படையா இருக்கு. நீங்க மூச்சை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும், மூச்சு பயிற்சி தான் பண்ணணும். அதை ரொம்ப ஐயா கேட்ட மாதிரி பண்ண முடியாதவங்க ஆவும் சொல்லுங்க, பண்ண முடிஞ்சவங்க இப்ப சொன்னதை பண்ணுங்க. இதே நிறைய பயிற்சி முறைகள் இருக்கு. இன்னொரு பயிற்சி முறையை சொல்லித்தரணும். இந்த பயிற்சி முறை சொல்றதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லாரும் கவனிங்க. இந்த வலது நாசிய நம்ம என்ன பண்ண போறோம்னா, இடது நாசியை பிளாக் பண்ணிட்டு வலது நாசியில இன்ஹேல் பண்ண போறோம், மூச்சை உள்ளிட போறோம், இடது நாசியில மூச்சை வெளியிட போறோம். இது மாதிரி பண்ண போறோம். கவனிக்க எல்லாரும். இன்ஹேல் பண்ணும்போது சத்தம் வரக்கூடாது, எக்ஸேல் பண்ணும்போது சத்தம் வரக்கூடாது. இன்ஹேல் வந்து வலது நாசி,
இடது நாசியில எக்ஸலேஷன், மூச்சை வெளியிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பிளாக் பண்ணிட்டு திருப்பியும் வலது நாசியில் பிளாக் பண்ணி எடுக்கணும். இது பேர் சூரிய வேதனா என்று சித்தர்கள் சொல்றாங்க. எல்லாருமே இந்த பேப்பர்ல நான் சொல்லக்கூடிய குறிப்புகளை எல்லாம் எழுதிக்கலாம். இப்ப நம்ம பண்ண போற பயிற்சி வந்து அதே நாசிகர முதிரையில இடது நாசியை எல்லாரும் பிளாக் பண்ணுங்க, வலது நாசியில எல்லாரும் மூச்சை உள்ளிடுங்க. அப்படியே உள்ளிழுந்த மூச்சு காற்றை இடது நாசியில வெளியிடுங்க. முயற்சி பண்ணாம எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. வலது நாசியை பிளாக் பண்ணும்போது தம் ஃபிங்கர், இடது நாசியை பிளாக் பண்ணும்போது ரிங் ஃபிங்கர். சரிங்களா? ரிங் ஃபிங்கர் தம் ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணணும், வேற எந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? இண்டெக்ஸ் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் உங்களுக்கு சொல்லுங்க. இல்ல இந்த ரெண்டு ஃபிங்கர், தம் ஃபிங்கர் அப்படியே விட்டுருங்க, ரிங் ஃபிங்கர் அப்படியே விட்டுருங்க, லிட்டில் ஃபிங்கர் விட்டுருங்க. புரிஞ்சுதுங்களா? நீங்க பண்ணிக்காங்க. பண்ணிட்டாங்க. எஸ், இப்ப நம்ம வந்து சூரிய நாடி பிராணாயாமம் பண்றோம். வலது நாசியில உள்ளிடுக்கிறோம், இடது நாசியில வெளியிடுக்கிறோம். பண்ணுங்க, கண்ணை மூடிட்டு பண்ணுங்க. வலது நாசியில மூச்சு உள்ளிடுக்கணும், இடது நாசியில மூச்சு வெளியிடணும். பண்ணுங்கம்மா. மெதுவா மூச்சு உள்ளிழுத்து வெளியிடுங்க, வேகமா போகக்கூடாது. மூச்சை உள்ளிழுத்து வெளியிடுறது கூட சத்தம் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தொடக்கத்துல கஷ்டமாகும், முயற்சி பண்ணுவோம். உங்களுடைய முழு கவனமும் மூச்சு காற்றில் இருத்தல் அவசியம். பயிற்சியை மெதுவாக நடத்திக் கொள்ளலாம். சின்முத்ரா, டிப் ஆஃப் த தம் ஃபிங்கர் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர். சின்முத்ரா, பேஸ் ஆன் அப்ரோப்ரியேட் லைக் நீ. கால் முட்டி மேலே வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி நிலையில் மூச்சு காற்றை கவனியுங்கள். மெதுவா எல்லாரும் கண்ணை திறந்துருக்கேன். இவ்வளவு நேரம் நம்ம பண்ணியிருக்கோம் சூரிய வேதனா. இந்த மூச்சு பயிற்சிக்கு பேர் வந்து சூரிய வேதனா. சரிங்களா? இப்போ நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்ல வரோம்னா, மூச்சை சரி பண்ணிட்டா நம்மளுடைய மனசு சரியாயிடும், நோய் குணப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோயே குணமாயிடுது. அதெல்லாம் பெரிய விஷயம். ஒரு நாள் நடக்கல, ஓவர் நைட்ல நடக்குமா? நடக்காது. தினமா பயிற்சி பண்ணுறோம். அடுத்த பயிற்சி பாருங்க. இது பண்ண இன்னொரு பயிற்சி முக்கியமானது, சந்திர வேதனா. எழுதிக்கீங்க, சூரிய வேதனா, சந்திர வேதனா. நான் மறுபடியும் ரீகால் பண்றேன், ஒரு மாதிரி சொல்றேன். இப்போதைக்கு எழுதிங்க சந்திர வேதனா. சந்திர வேதனா எப்படி பண்ணணும்னா, இடது நாசியில மூச்சு உள்ளிடுங்க. மூச்சு காற்றை உள்ளிழுத்த மூச்சு காற்றை வலது நாசிக்குள்ளே வழியா வெளியிடுங்க. திருப்பியும் மூச்சு காற்று என்ன பண்ணும், இடது நாசிக்குள்ள உள்ளிடுங்க. ஆரம்பிக்கலாமா? சந்திர வேதனா ஆரம்பிக்கலாம். சந்திர வேதனா மூச்சு பயிற்சி ஸ்டார்ட்.
ஏதாவது சந்தேகம் கேளுங்க. இடது நாசியில மூச்சு உள்ளிடுங்க. இழுத்த காற்றை வலது நாசித்துறை வழியாக வெளியிடுங்க. இதை நீங்க தனிப்பட்ட முறையில் பண்ணீங்கன்னா 10 சுற்றுகள் பண்ணலாம் அல்லது 20 சுற்றுகள். முயற்சி பண்ணுங்க. இடது நாசியில மூச்சு உள்ளிடுங்க, வலது நாசியில மூச்சு வெளியிடுங்க. இது பேர் சந்திர வேதனா. எழுதிக்கங்க. மெதுவாகவும் முழுமையாகவும் மூச்சு காற்றை உள்ளிழுத்து மெதுவாகவும் முழுமையாகவும் மூச்சு காற்றை வெளியிடுங்கள். உங்களுடைய முழு கவனம் மூச்சு காற்றில் இருத்தல் அவசியம். உங்களுடைய முழு கவனம் மூச்சு காற்றில் இருத்தல் அவசியம். மூச்சு காற்றை நினைத்த நிலையில் உங்களுடைய முழு கவனத்தையும் ஒருநிலைப்படுத்துங்கள். அனைவரும் மூச்சு காற்றை கவனித்த நிலையில் பயிற்சியினை தளர்த்திக் கொள்ளலாம். எக்ஸலேஷனோட ரிலாக்ஸ் பண்ணுங்க. மூச்சு காற்றை வெளியிட்டு உங்களுடைய பயிற்சியினை தளர்த்திக் கொள்ளுங்கள். சின்முத்ரா. இப்ப எழுதிக்கங்க. இரண்டு பேப்பர் வந்துருச்சு. கண்ணை திறந்துங்க. சுத்தி கிரியா அப்படின்னு எழுதுங்க. இந்த சுத்தி கிரியாங்கிற தலைப்பு வந்து உங்க மனசை கஷ்டப்படுத்தின விஷயம் நிறைய இருக்கலாம். வாழ்க்கையில பல விஷயம் இருக்கும். ஆனா இன்னைக்கு காலையில இருந்து இப்போ வரைக்கும் இல்லை எஸ்டர்டே நேற்று நடந்தது, நேற்றுல இருந்து இன்னைக்கு மட்டும் சொன்ன போதும் வருஷக்கணக்காக நடந்த விஷயங்கள் இப்போ பண்ண வேண்டாம். டைம் இருக்கும்போது பண்ணுவோம். சுத்தி கிரியான்னு பேரு. மனசுல இந்த விஷயம் கஷ்டத்தை ஏற்படுத்துது. இல்லை அடிக்கடி நமக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கு, நினைப்பு வந்துட்டே இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம ரத்த உறவுகள் யாராவது ஒருத்தவங்க ரொம்ப நெருங்கிய உறவுகள் இறந்துருப்பாங்க. அந்த மரணம் அடிக்கடி ஞாபகப்படுத்தி நம்மளை கஷ்டப்படுத்தி இருக்கோம். உதாரணத்துக்கு சொல்றேன். இல்லை நட்பு வட்டம், நம்ம ரொம்ப நெருக்கமான நட்பு, அவங்க இறந்துருக்கலாம் அல்லது அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்களை நினைச்சாலே நமக்கு ஒரு பயம் இருக்கு. அவங்களுக்கு நம்ம எதுவுமே உதவி பண்ண முடியலையே, நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற அதிலே சிந்திக்கிறேன். அது என்ன பண்ணணும்? எல்லாத்துக்குமே ஒரு பொருள் இருக்கு. 3 காரணிகள் சொல்லப்படுது. ஒரு பிரச்சனைக்கு என்ன காரணம்? 3. 1 நான். ஏன்னா நான் அதை சிந்தனை பண்றவங்க, அதுக்கு நான் தான் காரணம். அப்புறம் யார் வந்து எதனால இந்த நிகழ்வு நடக்குது, அந்த பர்சன். நான் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன். 2வது காரணம் யாரு அந்த நிகழ்வுக்கு காரணம், அது யாரு? குடும்ப உறுப்பினர்களா, நட்பு வட்டமா, அலுவலகத்தில் இருப்பவர்களா, இல்லை சாலையில் செல்பவர்களா, யாருன்றது செகண்ட் பர்சன். அப்புறம் வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர், சூழ்நிலை காரணிகள். இந்த உலகத்துல வந்து இந்த சூழ்நிலையினால தான் நடக்குது. எல்லாருமே எல்லா நேரத்திலையும் அன்பா இருக்க முடியாது. இல்லை எல்லாரும் எல்லா நேரத்திலையும் என்ன சொல்ல முடியாது, கோபமாவே இருக்க மாட்டாங்க. சில பேர் இருப்பாங்க, அது ஒரு தனி குணம். ஆனா எல்லாருமே இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் அன்பாவும் இருப்பாங்க, கோபமாவும் இருப்பாங்க.
எப்போ மாறுவாங்க தெரியாது. அப்ப அந்த சூழ்நிலைக்காக அது எதனால அவங்க கோவப்பட்டாங்க தெரியாது. ஆசிரியர் கோவப்படுறாங்க மாணவர் மேல, அதனால அவங்கள கோவிச்சு கூடாது. மாணவர் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக கோவப்படுறாங்க. அதே மாதிரி அப்பா அம்மா கோவப்படுறாங்க, குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு கோவப்படுறாங்க. அப்ப அந்த கோபம் எந்த சூழ்நிலையில் வருதா? சூழ்நிலை காரணம். 3 காரணம். அந்த 3 காரணத்துல எது சரியானதோ அதை நாம நடுநிலையா நினைச்சு அதை ரிசால்வ் பண்ணணும். அதான் சொல்லிக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருத்தருக்கு வந்து மாத்திரை சாப்பிட்டே இருக்காங்க, அது ஒரு மன அழுத்தம் இருக்கு. மாத்திரை சாப்பிட்டு மன அழுத்தம் இருக்கு. அவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்? ஒரு களப்பணியானதா, மாத்திரை சாப்பிடுங்க சரியாயிடும், இது டெம்பரரி, தற்காலிகமானவை. ஆனா நீங்க வேலை பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கு அது மாத்திரை சாப்பிட பிரச்சனை வந்து பெருசா தெரியாது. அம்மா சொன்னாங்க, ஒரு பாதுகாவலரா இருப்பாங்க ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கு, அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கு, வெளியில போக முடியாதுன்னு. அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்? நீங்க வந்து வெளியில போறதுக்கு உதவி பண்ணுவோம், அதை ஏற்றுக்கொள்ளுங்க. யார் உங்க ரத்த உறவு, இது மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு, ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனா சரியாயிடும், சொல்லிட்டே இருங்க, சரியாயிடும், இது டெம்பரரி, கவலைப்படாதீங்க, நாங்க எங்களால் முடிஞ்ச உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லுங்க. அதுதான் சுத்திக்கிரியா. சுத்திக்கிரியா பொருள் புரியுதுங்களா? உங்களுடைய பணிக்கு தகுந்த மாதிரி நான் சொல்றேன், பொதுவா சொல்றது இல்லை. உங்க பணி அதனால கேட்கல. அது மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அந்த எமோஷன் இருக்கும். நீங்க இருந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க இந்த இடத்துல இருந்து பாருங்க, சொல்லுவாங்க இல்லையா? ஆமாங்க, இருந்து பார்த்தாலும் எனக்கு வந்தாலும் எனக்கு தெரியும். நீங்க சொல்றத நான் ஏற்றுக்கிறேன், சொல்றது சரிதான், பெயின் தான். ஆனா அந்த பெயினை வந்து ஏற்றுக்கொள்றேன். ஆனா இது வந்து தற்காலிகமானவை மட்டும் இல்லை, இது வந்து மாறி மாறி நடக்கும். ஆனா நான் ஏற்றுக்கிட்டா என்னுடைய எதிர்காலத்தை சிறப்பாக வச்சுக்க முடியும். இதே நினைச்சிருந்தா வேலை செய்ய மாட்டோம், வேலை செய்ய மாட்டோம். என்னுடைய இலக்கு என்ன? ஒன்றை நோக்கி பயணம் செய்வது. திருக்குறள் அற்புதமா சொல்றாங்க வள்ளுவர், வினை திட்பம் என்பது ஒருவன் மன திட்பம், மற்றையெல்லாம் பிற அப்படின்றார். செயலின் உறுதியே மன உறுதி. நான் வந்து ஒரு பாதுகாவலன்ட்டு குடும்பத்தை பார்த்துக்கிறேன், இது மூலமா மற்ற வேலைகளையும் நான் செய்ய முடியுது. அப்போ நான் எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கேன். வெறும் பாதுகாவலன் மட்டும் ஒரு வேலையை மட்டும் பண்ணல, மற்ற விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன், குடும்பத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அப்போ நான் என்னுடைய எண்ணம் வந்து உறுதியா வச்சுக்கணும். அப்போ எனக்குன்னு தனியா குழந்தைகள் இருக்கு, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. இதை தவிர்த்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பாதுகாவலராக இருந்து பண்றேன். அப்போ என்னுடைய வலிமை அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். நீங்க வலிமையானவர்கள் தான், இது முடிஞ்சிடும், சிறப்பாயிடும், கவலைப்படாதீங்க, மருந்து மாத்திரை ஓரளவு கட்டுப்படுத்தும். அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க, களப்பணியாளராக இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க. அதே மாதிரி நமக்கு நாமே சொல்லணும். இவ்வளவு தூரம் பண்றோம், அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அது ஒரு விஷயம் இல்லை, கேட்கவே மாட்டாங்க, திரும்ப திரும்ப அதே பதில் சொல்றாங்க. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நாம சொல்றது நிறுத்தக்கூடாது. எப்பவுமே அன்பா இருக்கணும். குழந்தை எப்போ முடியும் கேட்பாரு, முடியும் சொல்லுவோம். அப்புறம் வரமாட்டார் அடுத்த கூட்டத்துக்கு, பா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பா, நான் வீட்டிலேயே விளையாடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்காரு, நீங்க போற வகுப்புக்குன்னா இதை கூப்பிட்டு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அதை நீங்க கூப்பிடுங்க. எதுக்கு சொல்ல வேணாம், பொறுத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது முக்கியம், சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது முக்கியம். அது வந்து இந்த மூச்சு பயிற்சி நமக்கு சொல்லி தருகிறது. சுத்திக்கிறேன், தூங்க போகும்போது என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளுகிறேன், தற்காலிகமானவை. ஒவ்வொரு முறையும் சொல்லுங்க. நிச்சயமா அந்த சுத்திக்கிரியால உங்களுக்கு அந்த மனப்பக்குவம் வந்துடும். இது என் உடலையும் மனதையும் பாதிக்காது. அடுத்த பாயிண்ட் எழுதணும். இதை போய் உள்ள போய் உட்கார விடாது, ஃபில்டர் பண்ணிடணும். இது என் உடலையும் மனதையும் பாதிக்காது. என்னை எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க, என்ன புகழ்ந்து பேசுறேன்? நான் ஒரு டூல், ஒரு கருவியா இருந்து நான் வரேன், அவ்வளவுதான். அப்படின்னு கேட்டு பேசிட்டாங்க. நான் இல்லை, அதுவும் யூனிவர்சல் எல்லாத்துக்கும் நான் காரணம் இல்லை. எல்லாமே பிரபஞ்சத்தினுடைய வெளியினுடைய ஆற்றல் தான் காரணம். அதனால எனக்கு வேணாம் அந்த புகழ், அந்த எழு வேண்டாம் அப்படின்னு இருக்கிற பாருங்க. அதுதான் சொல்றாங்க, இது என் உடலையும் மனதையும் பாதிக்காது. அதையும் நீங்க சொல்லுங்க, களப்பணியாளர் சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டே இருங்க, இது என் உடலையும் மனதையும் பாதிக்காது. என்ன திட்டல, அவங்க எமோஷனை திட்டுறாங்க, அப்படிதான் இருப்பாங்க. சாலையில போறாங்க, அவங்களும் எமோஷனல், அவங்களுக்கு நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்க ஏதோ ஒரு கோபத்துல நம்மளை திட்டு போறாங்க, அவ்வளவுதான்.
அப்போ இந்த 3 விஷயத்தை வச்சுங்க. தற்காலிகமானவை ஏற்றுக்கொள்ளுகிறேன். 3வது என்ன? இது என் உடலை மனதையும் பாதிக்காது. இதுதான் மந்திரம். புதுசா இந்த மந்திரம் சொல்ல போறதில்ல. இந்த 3 மந்திரத்தை தான் நம்ம செய்ய போறோம். இது பேர் என்ன? சுத்திக்கிரியா. சரி, இதுக்கு எப்படி அடுத்த மாற்று வழி? எல்லாருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கு. ஓவியம் வரைதல், கதை எழுதுதல், கதை படித்தல். நல்லா படிப்பாங்க, ரீடிங் எபிலிட்டி உண்டு. சில பேருக்கு வந்து இந்த லேடிஸை பொறுத்த வரைக்கும் இந்த எம்ப்ராய்டரிங் பண்ணுவாங்க, டைலரிங் பண்ணுவாங்க. அப்போ அவர்களை ஆக்கப்பூர்வமான வழிக்கு அவர்களை ஊக்கப்படுத்துதல். அடுத்தது, இப்போ நமக்கு எந்த டேலண்ட் இருக்கு? எனக்கு வந்து யோக பயிற்சிகள் இருப்பேன். எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். தமிழ் இலக்கியங்கள் படிச்சுருப்பேன், சங்க இலக்கியம் படிப்பேன், தமிழ் சார்ந்த நூல்களை படிக்க ஆரம்பிப்பேன். கிளாஸ் இல்லைன்னா நம்ம வந்து தமிழ் படிக்கணும் அப்படின்னு. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அந்த விருப்பத்தை நீங்க பண்ணுங்க. சில பேர் கார்டனிங், வீட்டில் வந்து தண்ணி ஊற்றி செடி வளர்க்கறது. சில பேருக்கு வந்து வீட்டை அலங்கரிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல மாற்றி மாற்றி வச்சுருப்பாங்க, டெக்கரேட் பண்ணுவாங்க, வீட்டை வந்து அலங்கரிப்பாங்க. அது ஒரு ஹேபிட். அப்போ நமக்கு எது பிடித்திருக்கிறதோ அதுல கவனத்தை செலுத்துங்க. இந்த சுத்திகிரியை என்ன பண்ணும்? அப்படியே மாறி மகிழ்ச்சி ஏற்படுத்தும். அதுக்கு அடுத்த பேர் வச்சுங்க, நிராமய கிரியா. எழுதிக்கலாம், நிராமய கிரியா. மகிழ்ச்சி உருவாயிடும். நமக்கு இறைவன் இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற விஷயத்தை ஏற்றுக்கிறோம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கிடையாது. உலகத்துல சொல்யூஷன் நான் சொல்றேங்கன்னு சொன்னா அது போய்க்கிறது. யாருமே சொல்யூஷன், உங்க பிரச்சனைக்கு நான் சொல்யூஷன் கொடுக்க முடியாது. ஆனால் ஆறுதல் தான் சொல்ல முடியும். யாரும் சொல்யூஷன் கிடையாது. எனக்கு வலிக்குதுன்னா எந்த வழியை அம்மா வாங்குவாங்களா? வாங்க முடியாது, நான் தான் வாங்கி ஆகணும். அப்போ சொல்யூஷன் இருந்தது, அது மீனிங் கிடையாது. ஏற்றுக்கொள்ளுதல், சகிப்புத்தன்மை, இது இருக்கணும். நான் சொன்ன மாதிரி நிராமய கிரியா என்ன பண்ணோம்? ஓவர்லாப் பண்ணிடணும். நீங்க நான் பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டே இருங்க. அப்போ தேவையில்லாத விஷயம் மனசுக்குள்ள உட்காராது. ஏன் ஸ்ட்ரெஸ் வருது? உட்கார்ந்துட்டே தான் ஸ்ட்ரெஸ் வருது. அதை பத்தி திங்க் பண்ணிட்டே தான் ஸ்ட்ரெஸ் வருது. மன அழுத்தத்தினுடைய நோக்கம் வந்து தீர்வு இல்லாமல் சிந்திப்பது. நம்ம தீர்வு இல்லாமல் சிந்திக்கிறோம். அதை குறைத்துக் கொள்வதற்கு வேலை பண்ணிட்டே இருங்க. அந்த வேலை என்ன? நம்ம பிடிச்ச வேலையா பண்ணுங்க. ஐயோ இந்த வேலை பண்ணுங்க அப்படின்னு போயிடக்கூடாது. பிடிச்சதா இருக்கணும். எழுதுறது, படிக்கிறது, எம்ப்ராய்டரிங் பண்றது, டைலரிங் பண்றது, கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கைவினை பொருட்கள், அது மாதிரி விஷயங்களை பண்றது. இது மாதிரி விஷயங்களை நம்ம பண்றோம். இதெல்லாம் செய்தா அது பேர் என்ன? நிராமய கிரியா. பிடிச்ச விஷயங்கள். ரைட்டுங்களா? இப்போ ஒரு மெடிடேஷன் பண்ண போறோம். எல்லாருமே என்ன பண்ண போறோம்னா, எல்லாருமே கண்ண மூட போறோம். அதுக்கு முன்னாடி அதுலயும் நிராமய கிரியா தான். என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச நபர், உங்க ஃபேமிலியில நட்பு வட்டமா இருக்கலாம், குடும்ப உறுப்பினர்களா இருக்கலாம், அவங்கள ரீகால் பண்ணுங்க. அவங்கள கல்யாணம் அல்லது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ல மீட் பண்ணியிருப்போம், இல்லை அங்கே நம்ம போயிருப்போம். அது மாதிரியான ஒரு விஷயம், ஒரு ஈவெண்ட், மேரேஜாக இருக்கலாம், ஈவெண்ட் இருக்கலாம், டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கலாம். அவங்களுக்கு நம்ம அவங்கள ரீகால் பண்ணி அவங்கள வாழ்த்திட்டே இருக்கோம். நம்ம மெடிடேஷன் பண்ணுறோம். அதுக்கு பேர் என்ன? நிராமய கிரியா மெடிடேஷன். கண்ண முடிக்கலாம். ஏதாவது கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச நபர், பிடிச்ச இடம், பிடித்த உணவு, 3 ஆப்ஷன் சொல்லிட்டேன். ஏதாவது ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம். பிடிச்ச நபர், பிடித்த உணவு, ஐஸ்கிரீம், பிரியாணி அப்படின்னா கூட சரி. அது சம்பந்தமான நிகழ்வுகள். பிடிச்ச இடம், அது சம்பந்தமான நிகழ்வுகள். எல்லாமே ஹாப்பினஸாக இருக்கணும், நெகட்டிவ் இருக்கக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணாம மெடிடேஷன். நிராமய கிரியா. பிடித்த இடம், பிடித்த நபர், பிடித்த உணவு. ஸ்டார்ட். Open free demat account today. Investments in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing. Keep silent. நிராமய கிரியா. உங்களுடைய முழு கவனமும் அந்த நிகழ்வில் இருக்க வேண்டும். பிடித்த நபராக இருக்கலாம், ஒரே ஒரு விஷயத்தை தான் இருக்கணும், நிறைய விஷயத்தை எடுத்துக்காங்க. உணவாக இருக்கலாம், அந்த 3 கலந்ததாக கூட இருக்கலாம். ஆனால் அது நிகழ்வு சீக்வன்ஸாக இருக்கும். ஸ்டார்ட் நவ்.
கவனமும் பிடித்த இடம், பிடித்த உணவு, பிடித்த நபர். இதை தவிர்த்து வேற எந்த சிந்தனைக்குள்ள போயிடாதீங்க. உங்களோட முழு கவனத்தையும் ஒரு நிலைப்படுத்துங்க. சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ள சொல்லுங்க, என்னதான் நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன், வேற எந்த சிந்தனையும் வரல. ஒரு சில வினாடிகள் அனைவரும் பயிற்சியை மெதுவாக தளர்த்திக் கொள்ளுங்கள். மெதுவாக கண்களை திறக்கலாம். அந்த நிகழ்வுலேருந்து மெதுவாக வெளில வந்துருங்க. சில பேர் முன்னாடியே வெளியே வந்தாச்சு. மெதுவாக கண்களை திறக்கலாம். ஓப்பன் யுவர் ஐஸ் ஜென்ட்லி. நிராமய கிரியா பண்ண முடிஞ்சுதா? ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். பண்ண முடிஞ்சுதா? பயிற்சி புரிஞ்சுதா நான் சொன்ன விஷயம்? அதாவது தீர்வுகள் வெளியில இல்லை. கவுன்சிலிங், செல்ஃப் கவுன்சிலிங் நம்மளே பண்ண முடியும், மற்றவங்களுக்கு சொல்லி தர முடியும். நீங்களே கவுன்சிலர் ஆகலாம் அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்லி தரலாம். இந்த பயிற்சியை இதுக்கு பேர் தான் எழுதினாலும் முடியும். அதுக்கு இந்த வகுப்பு முடிச்சுட்டு ஞாபகம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. அதை நடைமுறைப்படுத்த போறோம். அது என்ன பண்ணணும், இன்னைக்கு நம்ம பேப்பர் வச்சிருக்கோம். நீங்க ஒரு டைரியை போடுங்க தனியா. காலையில எழுந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? நீங்க களப்பணியாளர் இருக்கலாம், என்ஜிஓ ரன் பண்ணுவீங்க, ஒரு அலுவலக பணி போறீங்க, அது எழுதுங்க. இத்தனை மணிக்கு நான் அலுவலகம் போறேன், போயிட்டு வந்த பிறகு வீட்டு பணிகளை செய்ய போறேன், அவ்வளவுதான். அதுதான் அன்னைக்கு தெரியும், காலையில முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் படுக்க போகும்போது இன்னைக்கு நம்ம அலுவலகத்துல என்ன சுத்திக்கிரியா, என்ன நிராமய கிரியா, அப்போ அதுல பார்க்கணும் என்ன மகிழ்ச்சியா நடந்தது அலுவலகத்துல, என்ன மனசு கஷ்டமா நடந்தது, அதை செக்ரிகேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சுத்திகிரியால சொல்லுங்க, ஓகே நான் இதை சரி பண்ணிருக்கலாம், என்கிட்ட தப்பு இருக்கு, நான் ஈகோல அது தப்பு ஒத்துக்கல, என் மேலதான் தப்பு, சரி பரவாயில்ல கூட இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன். இல்ல என் மேல தப்பு இல்லை, ஆனா தப்பு நடந்துருச்சு, பரவாயில்ல, ஆனா நான் அதுல இன்வால்வ் ஆக வந்தா சரியாயிருக்கும். சுத்திகிரியா புரிஞ்சுங்களா? நான் சொல்ற மாதிரி புரியல, அதெல்லாம் டவுட் இருக்கு. நிராமய கிரியால என்ன பண்ணுவோம், ரொம்ப ஹாப்பியா இருந்தேன், ரொம்ப ஹாப்பி. நான் பண்ண குக்கிங்ல ஹஸ்பண்ட் ரொம்ப அசந்துட்டாரு, அப்ரிசியேஷனே பண்ண மாட்டாரு, ஆனா பண்ணிட்டாரு. இல்ல அவரு உப்பு ஜாஸ்தியா இருந்தா அப்ரிசியேஷன், ஐயோ உப்பு ஜாஸ்தியா சொல்லுவாங்க, உரப்பு ஜாஸ்தியா சொல்லுவாங்க. மற்றபடி நல்லா இருக்குன்னு சொன்னாலே போதும், அமைதியா இருந்தாலே நல்லா இருக்குன்னு நான் அர்த்தம். அது இப்படிதான் நாங்க இருக்கிறதா சொல்றேன், சைலண்டா சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கு சாப்பாடுன்னு சொல்லிடுவாங்க ஹஸ்பண்ட். அப்போ அது அப்ரிசியேஷன், செல்ஃப் அப்ரிசியேஷன். ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியை பார்த்தேன், நான் சொன்னோன்னே அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டாங்க, நான் சொன்னோன்னே புரிஞ்சுக்கிட்டாங்க, ஹாப்பி. அப்போ இதெல்லாமே நிராமய கிரியா. அப்போ நீங்க பிரிச்சுட்டு தூங்க போகும்போது நாளைய பொழுது சிறப்பாக அமையணும், எல்லாமே எனக்கு நன்றி சொல்லிட்டு தூங்க போகும்போது எந்த காட்டியும் வராம வச்சிருக்க, தூக்கம் வந்துடும். எல்லாரும் எத்தனை மணிக்கு தூங்குறீங்க? அப்ராக்சிமேட்டா 11 மணியா, 10 மணி, 10:30. எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க? 6 மணிக்கு எழுந்திருக்கீங்க. 5:30 10:30 படுத்து 5:30. அதாவது இந்த பயிற்சிகளை பண்ணும்போது எம்டியா வச்சுட்டு தூக்குங்க, எந்த எந்த எண்ணங்களையும் கொண்டு வராதீங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே மொபைலை ஆஃப் பண்ணிடுங்க, அல்லது சைலண்ட் மோட்ல போட்டுருங்க. டிவி பார்க்காதீங்க 1 மணி நேரம். பெட்டுக்கு போன பிறகு மொபைலை தொட வேண்டாம். ஏன்னா நம்முடைய அந்த மொபைலோட அந்த ரேஸ் பட்டுச்சுனாலே நமக்கு ஒரு இரிட்டேஷன் வருது, கண்டுபிடிச்சுக்கா. அதுவே ஒரு பெரிய தலைவலியாக மாறிடுது, அதுவே நோயா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால நம்ம இப்ப இருக்கிற கேக்செட் தான் இப்போ பெரிய சேலஞ்சா இருக்கு. தேவைதான், அது இல்லைன்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஆனா அதையும் ஒரு வரைமுறைப்படுத்தி செய்ய வேண்டும். அப்போ இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டா எப்படி நோய் வரும்? நோய் வராது. நோய் நம்மளை பார்த்து பயந்து ஓடிடும். எங்கிட்ட நோய் கொடுக்க முடியாது. இடும்பைக்கு இடும்பை படுப்பர்,
இடும்பைக்கு இடும்பை படாதவர். திருக்குறள், அற்புதமான திருக்குறள். இடும்பைக்கு இடும்பை படுப்பார். இடும்பைனா துன்பம், துன்பத்துக்கே துன்பத்தை கொண்டுறார். துன்பத்துக்கு நீ துன்பத்துக்கு ஏதாவது உருவம் இருக்கா சொல்லுங்க பாப்போம். நாம போய் பயந்துட்டு இருக்கோம். அப்போ துன்பத்துக்கே துன்பத்தை கொடுத்து விட்டால் துன்பம் ஓடிடும், இருக்கவே இருக்காது. இடும்பைக்கு இடும்பை படுப்பார், இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்ற. அதனால நம்ம துன்பத்துக்கு துன்பம் கொடுக்கணும்னா என்ன பண்ணோம், அதை ஓவர்லாப் பண்ணிடணும், கண்டுக்காம போயிடும். அவமானப்படுத்தணும் துன்பத்தை. யாராவது நம்மளை அவமானப்படுத்துவாங்கல்ல, நம்மளை பார்க்காம போயிடுவாங்க. நம்ம பார்த்து கூப்பிட்டா கேட்க மாட்டாங்க, நான் பார்த்துட்டு வா. நம்மளுக்கு யாரும் பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, தெரியாம போயிட்டேன்னு சொல்லிடுவாங்க. உண்மையாக கூட இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். பிடிக்காதவங்க போற மாதிரி துன்பத்தை நாம என்ன செய்ய போறோம், நாம பார்க்காம போயிடணும். அதுக்கு பயிற்சி வேணும்னா என்ன பண்ணணும், மூச்சு பயிற்சி தான் அடிப்படை. நான் சொல்றேன், புரியுதுங்களா? இந்த செயல்பாடுகளை நம்ம பண்ணும்போது நம்முடைய மனம் கொஞ்சம் அமைதி அடையுது. நிறைவா உங்களுக்கு பண்ணிட்டே முடிச்சுக்கலாம், நிறைவு பண்ணிக்கலாம். அதுல நீங்க உங்களுடைய ரிவ்யூஸ் சொல்லுங்க. இப்போ பண்ணக்கூடிய பயிற்சியில வந்து கடைசியா ஒரு பயிற்சி பண்ண போறோம். இது பேர் வந்து கபாலபாதி பிராணாயாமம். இதனுடைய அடிப்படை தத்துவம் எழுதிங்க. இது எல்லாமே அறிவியல் பூர்வமா சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருமே ஸ்பிரிச்சுவலா சொல்லுவாங்க, நான் வந்து அறிவியலை சொல்றேன். ஸ்பிரிச்சுவல் தேவைப்படுது, அது வந்து இருக்கு ஆல்ரெடி. ஆனா நம்ம அறிவியலை சொல்றோம். கபாலங்கிற என்ன அர்த்தம்னா ஸ்கல், ஆங்கிலத்தில் வந்து ஸ்கல். கபாலம் மண்டை கூடு, தமிழ் வார்த்தை. ஆமா, ஸ்கல் அதுதான். பாத்தி பிராணாயாமா, கபாலத்தை படபடக்கும் பயிற்சி. கபாலத்தை படபடக்கும் பயிற்சி. கபாலத்தை இருந்து படபடக்கணும் அப்படின்னா கபாலத்துக்குள்ள என்ன இருக்கு, மூளை இருக்கு. அதெல்லாம் மறைமுகமா சொல்றாங்க. மூளைய படபடக்கும் பயிற்சி தான் இது கபால பாத்தி பிராணாயாமா. கபால பாத்தி பிராணாயாமா சன்ஸ்கிரிட்ல, தமிழ்ல சொன்னா மூளையை படபடக்கும் பயிற்சி. இதுதான் இப்ப பண்ண போறோம். எல்லாருமே பண்ணலாம். இது யார் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். கான்ட்ரா இண்டிகேஷன், இருதய நோய் இருக்கிறவங்க அதிகமா வேகமா பண்ணக்கூடாது. அடுத்தது அறுவை சிகிச்சை செய்திருப்பவர்கள் பண்ணக்கூடாது. அது 20 வருஷம் 30 வருஷம் இல்லை, சமீபத்தில் அறுவை சிகிச்சை பண்ணவங்க பண்ணக்கூடாது. நான் சொல்றேன், வீசிங் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, பண்ண வேண்டாம். இதுல வந்து இன்னொரு ரிசர்ச் இருக்கு. எல்லாருமே பண்ணலாம். நான் சொல்ற மெத்தட்ல பண்ணணும், ரொம்ப டஃப். அந்த மெத்தட பார்க்கலாம், அதுவும் கவாலா பண்ணலாம். கவனிங்க, இதனுடைய அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னா மூச்சை வெளியிடுதல். ஆங்கிலத்தில் சொல்லும்போது enforce the exhalation, passive inhalation. இங்கிலீஷ்ல சொன்னா passive inhalation. தானா மூச்சு உள்ளிழுக்கப்படுது, வலுக்கட்டாயமா மூச்சை வெளியிடுதல். அதுக்கு பேர் தான் கபாலபாதி. சரிங்களா? இப்ப பண்றேன். இது வந்து எல்லாருமே பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா கவனிங்க. இந்த அளவு இருக்கு பாத்தீங்களா, இந்த மீட்டர்னு சொல்லுவோம். இந்த அளவுல பண்ணும்போது ஆர்பேஷன் கூட பண்ணலாம், தப்பு இல்லை. எது பண்ணக்கூடாது அதையும் சொல்லி கொடுத்துறேன். பண்ணாதீங்க, யாருமே பண்ணாதீங்க. இப்ப பண்ணி காட்ட போறேன். இதுல நம்பர் சொல்ல போறேன். நம்பர் ஃபாலோ பண்றோம். நான் ஒரு தடவை பண்றேன், ஒரு few seconds பண்றேன். கவனிங்க. பண்ணிட்டே போகலாம். இதை வந்து நம்பர் சொல்ல போய் பண்ண போறீங்க. எல்லாரும் வலது நாசியை பேக் பண்ணுங்க, ஃபிங்கரால. இடது நாசியில எக்ஸேல் பண்ண போறோம். நம்பர் 1 சொன்னா எக்ஸேல் பண்ணுங்க, 2 சொன்னா எக்ஸேல் பண்ணுங்க. இங்கே நீங்க பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ரெடியா? ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 9 8
7, 6, 5, 4, 3, 2, 1. செக் முத்ரா. கண்ண மூடி இருக்கு, கண்ணை திறக்காதீங்க. ஒரு few seconds. அடுத்து பாருங்க, இடது நாசியை லாக் பண்ணிடுங்க ரிங் ஃபிங்கரால. வலது நாசியை எக்ஸேல் பண்ணிட்டே வாங்க. நம்பர் சொல்றேன், ஃபாலோ பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. செக் முத்ரா. கண்ண மூடிடுங்க. அடுத்த பேட்டர்ன் சொல்லி தரப்போம், கவனிங்க. வலது நாசியை லாக் பண்ணுங்க. இடது நாசியை 1 சொன்னோட எக்ஸேல் பண்ணுங்க. 2 சொன்னோட இடது நாசியை லாக் பண்ணுங்க. வலது நாசியை எக்ஸேல் பண்ணுங்க. மாத்தி மாத்தி பண்ணணும். ரெடியா? ரைட். முதல்ல வலது நாசியை லாக் பண்ணுங்க. ரைட் நாசில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Relax. செக் முத்ரா. ஃபைனல் ரவுண்டு இந்த கபாலபாத்தியில பேட்டர்ன். 2 நாசில் வழி எக்ஸேல் பண்ண போறோம் வித்வுட் பிளாக்ஸ். பாருங்க. ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. செக் முத்ரா. அப்படியே அமைதியா இருங்க. நிறைவுக்கு வந்துட்டோம். எல்லாரும் அமைதியா கண்ண முடியுங்க. உங்க மூச்சு காட்ட கவனிங்க. அப்படியே மெதுவா பிளிங்க் பண்ணிட்டே கண்ண திறங்க. கண்ணை சிமிட்டிட்டே மெதுவா கண்ண ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸேஷன். புரிஞ்சுதா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? இந்த வகுப்பை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஏதாவது ரீகாம் பண்ணுறோம். ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்பவுமே நம்ம வீட்டில் பண்ணும்போது இதே பேட்டர்னில் பண்ணுங்க. ரொம்ப எக்ஸசைஸ்லாம் பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வள்ளலார் வந்து அற்புதமாக சொல்லியிருக்காரு. 150 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் விட முதல்ல மனசு எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக உடம்பு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது முதல்ல ஏற்றோடனே நம்ம வார்ம் அப் பண்ணணும். வார்ம் அப் எப்பவுமே உடம்புக்கு வார்ம் அப் தேவை. கண்ணுக்கு வார்ம் அப், நம்மளுடைய கழுத்துக்கு வார்ம் அப், கைகளுக்கு, நம்மளுடைய கால்கள், இதெல்லாம் வார்ம் அப் பண்ணிட்டா போதும். நம்ம உடம்பு உட்காந்து தயாராகிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம மூச்சை கவனிங்க. நம்ம சொல்லுவோம் முதல் பயிற்சி வந்து மூச்சை கவனித்தல். எழுதிக்கலாம். அதில் வலது நாசி இடது நாசி மூச்சு எந்த அளவுக்கு போகுது, அதிகமாக போதா குறைச்சி போதா அதெல்லாம் நம்ம பார்த்தோம். எது ஜாஸ்தியாக போகுது என்ன பண்ணணும்? வலதுல அதிகமாக போச்சுன்னா என்ன பண்ணணும்? இடதை பிளாக் பண்ணணும். இடத்துல அதிகமாக போச்சுன்னா வலதை பிளாக் பண்ணணும். அது ஒரு 10 சுற்றுக்கள் 20 சுற்றுக்கள் பண்ணான்னு சொன்னோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னோம்? மூச்சை கவனிக்கிற விதத்தை நம்ம சொல்லிக் கொடுத்தோம். எப்படி வந்து ஒருத்தரை அணுகும் போது கோவப்படாம எப்படி அணுகிறது, அதுக்கு கிரியா பயிற்சிகள் நம்ம சொல்லுவோம். சுத்தி கிரியா, நிராமய கிரியா. ஒருத்தர் மனசு கஷ்டப்பட்டு பேசினாங்க, அதை வந்து ரிசால்வ் பண்ணணும். அதுக்கு சுத்தி கிரியா. ரொம்ப ஹாப்பியா இருந்தது, அந்த மூடே நல்லா இருந்தது, அந்த என்விரான்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது, அது பேர் நிராமய கிரியா. நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்ன நடந்தது, சுத்தி கிரியாவா நிராமய கிரியாவா, இன்னைக்கு ரொம்ப பெட்டரா பண்ணவா இல்லை கொஞ்சம் பரவாயில்லையா, இல்லை நான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆயிருக்கலாம்,
இன்னும் என்ன சேஞ்ச் பண்ண முடியுமா? ஆட்டிடியூட் சேஞ்ச், அதான் சுத்தி கிரியா. இராமை கிரியா மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. தினமும் குறிப்பு எடுத்துதல். குறிப்பேடு இன்னைக்கு அலுவலகத்தில் ரொம்ப நல்லா நடந்துச்சு. இந்த இடத்துல இந்த பிரச்சனை வந்துச்சு, நான் ரோட்டுக்கு போகும்போது இந்த பிரச்சனை வந்தது, இதெல்லாம் சரியாயிட்டா இதெல்லாம் பார்த்தோம். மூச்சு பயிற்சியில சூரிய நாடி பிராணாயமா, சந்திரன் நாடி பிராணாயம். சூரிய வேதனா சந்திரன் வெளியிடலாம். கபால பாத்தி பிராணாயம். நிராமய கிரியா மெடிடேஷன். மகிழ்ச்சியான தருணங்களை நினைச்சோம். உங்களுடைய மகிழ்ச்சியான இடம், நபர், உணவு. இப்ப கடைசியா பார்த்தது கபால பாத்தி பிராணாயமா. ஒரு சித்தர்களுடைய ஆய்வுல, இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் ஆய்வுல, ஒரு நாளைக்கு 100 முறை மூச்சு பயிற்சி செய்தார். 100 முறை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் தான், ஆனா அது பண்ணணும். இப்ப பண்ணதுல 100 எண்ணிக்கை வந்துருக்கும். அது பண்ணிட்டா நம்முடைய ஆயுள் காலத்தை நீட்டிக்கலாம். உணவு முறையோட, வெறும் மூச்சு பயிற்சி மட்டும் சொல்லல, உணவு முறை, எண்ணங்கள், பாசிட்டிவான எண்ணங்கள், மற்றவங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம், நல்லதை மட்டுமே நினைப்போம். எதிரில் எல்லாரையுமே பாராட்டுவோம். இல்லாத போது அவங்கள பாராட்ட வேண்டாம், இகழ வேண்டாம், வேண்டாம், அவளை பத்தி பேச வேண்டாம். அதுவே பெரிய மகிழ்ச்சி தானே, சரிங்களா? எதிரில் பாராட்டுவோம், தப்பே இல்லை. எதிரில் கூட தவறுகளை சுட்டி காட்டலாம், அதுவும் தப்பு இல்லை. இல்லாத போது என்ன பண்ண வேண்டாம், அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்னொருத்தரை பத்தி நினைக்கவே வேண்டாம், நல்லதா நினைப்போம், இல்லைன்னா நினைக்க வேண்டாம், நல்லதை தான் நினைக்கணும். நல்லதே நினைப்போம், நல்லதே சொல்வோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். வள்ளல் பெருமான் சொல்றார். வாய்ப்புக்கு நன்றி. இந்த நலம் அமைப்பு, நம்முடைய ஹேமா மேடம், அமைப்பாளர்கள், குழுக்கள், மற்ற என்ஜிஓக்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். ஏதாவது டவுட் இருக்குன்னா கேட்கலாம் சார் கிட்ட, இல்லை அவங்க ஃபீட்பேக்ஸ்னே சொல்லுங்க. எப்படி இருந்துச்சு செஷன்? லேடிஸ் ப்ராப்ளம் வந்து யோகா லேடிஸ் வரக்கூடிய மந்த்லி சைக்கிள் வரும்போது பயிற்சி எழுதுவாங்க, அமைதியாக இருக்கலாம், மெடிடேஷன் பண்ணலாம், சுத்தி கிரியா நிராமய கிரியா பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூச்சு பயிற்சிகள் எதுவுமே செய்ய வேண்டாம், மூச்சை கவனித்த அதை செய்யலாம், அது வேற. அனைவருக்கும் வணக்கம். மாஸ்டர் யோகா மாஸ்டருக்கு நன்றிகள். இந்த முறை நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த குறைகளோ நிறைகளோ வந்து சொல்லக்கூடியது இல்லை, எல்லாமே சிறப்பாக இருந்தது. இந்த மாதிரி செஷன் வந்து ஏற்பாடு செய்த நலம் அமைப்புக்கும், பேனியன் அமைப்புக்கும், இங்கே வந்தவங்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். அந்த பயிற்சி பண்றோம் இல்லையா, அந்த பயிற்சி பண்றப்போ ரிப்பீட்டடா சவுண்ட் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த மனதுல ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த ஓம் பண்ணும் போதெல்லாம் அது நல்லா இருந்துச்சு. அதாவது என்னுடைய விளக்கம் வந்து அதுக்கான ஒரு நாசா விண்வெளி ஆராய்ச்சிகளை வந்து இதை பற்றின ஆய்வு பண்ணியிருக்காங்க. இந்த சவுண்டு வந்து எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லும்போது, சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் 7 நிமிஷத்துல பூமியை தொடுது அப்படின்னு அறிவியல் ஆய்வு சொல்றாங்க. அப்படி தொடும்போது இந்த சவுண்ட் இருக்குதுன்னு சொல்லி கருவிகள் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால நம்ம சித்தர்கள் சாதாரண விஷயம் இல்லை. எந்த மந்திரம் இருந்தாலும் ஓங்கிற மந்திரம் இருக்கும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அது தனித்த ஒரு சமயம் மதம்னு நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது, அது வந்து யூனிவர்சல் எனர்ஜி. அதனால தான் நான் எதுவுமே பேசுறேன் அப்படின்னா, ஏன்னா சில பேருக்கு அது உடன்பாடு இருக்கும், முரண்பாடு இருக்கும், அதனால அதை பற்றி பேசுறேன். ஆனால் ஆய்வு இருக்கு. இதை வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள், உலகம் முழுக்க ஏற்றுக்கிறாங்க. நம்ம ஏற்றுக்கிறோமோன்றது தெரியாது, ஆனால் உலகம் முழுக்க இந்த விஷயத்தை ஏற்றுக்கிறாங்க. இதை வந்து சொல்றதுனால என்ன கிடைக்குது அப்படின்னா, எனர்ஜி வருது கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் வந்து காலையில் 5:30 மணிலேருந்து எழுந்திரிச்சிட்டு நைட்டு கிளாஸ் படுத்து போகிறேன். ஒரு குழந்தைய வந்து
வீட்டை விட்டுட்டு போல அங்கே வரவாங்க, இங்கே வந்தால் போதும்பா, அங்கே வரலாம் முடியாது, எல்லாருக்கும் கூப்பிட்டு போக முடியாது. எதுக்கு சார் வரேன்னா அடுத்தடுத்த பணிக்கு நான் செய்கிறேன் அப்படின்னா என்னை எனர்ஜியாக வச்சுக்கிறதே இந்த பயிற்சி முறைகள் தான். குறிப்பாக என்னுடைய மூச்சு பயிற்சி, என்னுடைய நல்ல அந்த உங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினச்சிட்டே இருந்தேன். எல்லாருக்குமே நான் கொண்டு போய் சேர்க்கணும் என்னுடைய நோக்கம். அதே எனக்கு எனர்ஜியை கொடுக்குது. எல்லா வல்ல சித்தர்களுக்கும் எல்லாம் நல்ல ஆற்றல் மிக்க பேராற்றலுக்கு நன்றி. வாழ்க. தேங்க்யூ சார். எனக்கு உங்கள் டேவெல்லாம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம கொடுத்து வச்சுட்டு இன்னைக்கு எங்களுக்காக வந்துட்டு உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கு கண்டிப்பாக நாங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா எல்லாருமே புதுசாக தான் இது பண்ணோம். ஆக்சுவலாக இந்த பேர் கூட எங்களுக்கு இன்னும் பைகாட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நான் வந்து இன்னொன்று வந்து எல்லாரும் கவனிங்க, இந்த ஒரு செஷனோட நம்ம வந்து முழுமையாக தெரிஞ்சுக்க முடியுமான கடினம் தான். ஆனால் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா எந்த பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பயிற்சி முறை. இது வந்து யோகாவில் இருக்கிறதா நம்ம சொல்லணும். நம்ம நினைக்கிறோம் யோகா என்ன பண்ணுது என்ன பண்ணலை அப்படின்னு நான் கேள்வி. எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. பெரிய செல்வம் யோகா. அது வந்து தொல்காப்பியத்தில் இருக்குங்க. தொல்காப்பியர் அதை மென்ஷன் பண்றாரு. 1964 யோகக்கலைன்னு ஒன்று இருக்குன்னு சொல்றேன். அதுக்கான குறிப்புகள் இருக்கு, சரிங்களா? அதை வந்து நான் ஆடிட்டோரியிலே பேசியிருக்கேன். அதனால தமிழர்கள் வந்து உலகளாவே அதை போய் சேர்த்திருக்காங்க யோகாவை. எகிப்து நாட்டில் யோக பயிற்சிகள் இருக்கா சொல்றாங்க. ஆனா இங்கிருந்தா போய் அங்க எகிப்து நாட்டில் போயிட்டு வியாபாரம் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழர்கள். அங்க போய் அந்த கலையை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால இயேசு பிரான் வந்து 13ஆவது வயசுல அவர் வந்து வராரு, டிராவல் பண்ணி வர உலக நாடுகளாக போயிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அவர் தெரியல. இந்த இடைப்பட்ட கடை எங்கே போனாருன்னா இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். குருமார்களை சந்திச்சிருக்கிறார். குறிப்பு இருக்கு, நம்ம எதுவும் சொல்ற வரலாறு இருக்கு. அதுவே முகமது நபிகள் அவருடைய அந்த நமாஸ் பண்றாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நமாஸ் பண்றவங்க அது எல்லாமே யோக பயிற்சி முறைகள். அவரு குருமார்ட்ட கற்றுக்கிட்டாரு. அதனால இந்தியா வந்து பெரிய செல்வம் மிக்க நாடு. எந்த செல்வம் வெறும் பொருட்செல்வம் மட்டுமல்ல, அருட்செல்வம் மிக்க நாடு என்று சொல்லி வாய்ப்பு வாழ்க்கை. ஏன்னா எனக்கு பிடிச்சத ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நம்ம வந்து மென்டல் ஹெல்த் கூட ஒர்க் பண்ணுறதுனால அது சம்மந்தப்பட்ட ஒரு சில மூச்சு பயிற்சி எடுக்கிறது கொடுத்து மனநிலையை மேம்படுத்தும், அமைதிப்படுத்தும், சமநிலையாக வச்சுக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி நீங்கள் வந்து அதை குறிப்பாக வந்து அந்த இந்த விஷயம் பண்ணலாம், அது நம்மளோட மனநிலைக்கும் அது ஏற்ற மாதிரி இருக்கும். ஆமாம், உங்களுக்குள்ளே மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஸோ கண்டிப்பாக நான் நடுவுலேயே சொன்னேன், எங்களோட பாதுகாவலர் குழுலையுமே நாங்கள் வந்து இதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு யோசனை. இதை வந்து நம்ம ஒரு விழிப்புணர்வாக பண்ணுறோம். இதை இன்னும் வந்து போகலாம். ஸோ எங்களுக்கு ஒரு ஆர்வம் அதிகமாக வந்திருக்கு. நாங்கள் அடுத்தடுத்த செஷன்ஸுமே உங்களை கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் வந்துட்டு வெளியே இருக்கு. அங்கே இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு, அங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. கைட் பண்ணுங்க.